வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் பட்டர் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 2 கப் அரிசி மாவு சேர்க்க போகிறேன். 2 கப் அரிசி மாவு சேர்த்தாச்சு. கடலை மாவு 1/2 கப், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் அதை சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் உருக்கின வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த பட்டர் முறுக்குக்கு இந்த மாதிரி வெண்ணெய் சேர்த்தா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மொறுமொறுப்பாகவும் இருக்கும். ஒரு பிஞ்ச் பெருங்காய பவுடர் சேர்த்துருக்கேன். இதுக்கு பெருங்காய பவுடர் அதிகமாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்தா போதும். இதை நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் வெண்ணெயெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கட்டி இல்லாமல் நல்லா ஃபஸ்ட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு பிசையணும். நம்ம சேர்த்த வெண்ணெயெல்லாம் அந்த மாவில் நல்லா கலந்துக்கணும். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா இந்த பாத்திரத்திலே ஒட்டாமல் வர அளவுக்கு பிசைஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், இந்த பக்குவத்தில் இருக்கணும். நான் இந்த அச்சில் தான் பிழிய போகிறேன். ஸ்டார் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டார் இருக்கும், அந்த மாதிரி அச்சில் பிழிய போகிறேன். இதில் மாவு எடுத்து முறுக்கு உலக்கில் சேர்த்துக்கலாம். பட்டர் முறுக்கை நம்ம பிழிஞ்சிடலாம். எண்ணெய் விட்டுருக்கேன், எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் முறுக்கு மாதிரி கண்டினியூஸாக சுற்றாமல் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம பிழிஞ்சு விட்டுக்கணும். தனித்தனியாக விழுந்தால் அது நமக்கு கிண்டி விடுறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் இருந்து நம்ம இந்த முறுக்கை போட்டு எடுத்தோம்னா கருகி போயிடும். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அதை பிரட்டி விட்டுக்கலாம். இப்படியே பிரட்டி விட்டு எண்ணெயோட சலசலப்பு சத்தம் அடங்கினோன்னு நம்ம எடுக்கணும். இந்த முறுக்கு காரமே இல்லாமல் இருக்கிறதுனால சின்ன பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதே சமயம் ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எண்ணெயோட சலசலப்பு சத்தம்லாம் குறைஞ்சிருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். எப்படி வெள்ளை வெள்ளையர்னு இருக்குன்னு பாருங்கள். சீரகம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப வாசனையாகவும் இருக்குது. இதே மாதிரி எல்லா முறுக்கையும் நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம். எல்லா முறுக்கையும் பிழிஞ்சு எடுத்தாச்சு. நல்லா ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். அதே சமயம் ஆயிலில் போட்டாலே கருகிடுது. நம்ம பட்டர் சேர்த்துருக்கிறதுனால தான் அப்படி இருக்குது. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சோம்னா 1 வீக் வரையுமே நல்லா கிறிஸ்பாக இருக்கும். டேஸ்டான மொறுன்னு பட்டர் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.